மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற கோட்பாடுகளும் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் மக்களை அடையறதுக்கான காலதாமதம் இதனால ஏற்படலையா? நல்ல நோக்கத்தோட மட்டும் சில கட்சிகள் இருக்கு. அப்படிப்பட்ட சில கட்சிகளை தேர்ந்தெடுத்து அதனோடு நீங்கள் கூட்டணி வைக்கும் போது உங்களுக்கும் உங்களோட கோட்பாடுகளுக்கும் மக்களுக்கான ஆட்சிகளுக்குமான இடைவெளி குறைவதா நீங்க நினைக்கலையா? இல்ல, தங்கச்சியுடைய கேள்வியை நான் ஏற்கிறேன். நான் சொல்றேன், இப்படி இருக்கிற ஒரு கட்சியை சொல்லுங்க, நான் சேர்த்துக்கிறேன், நான் போய் சேர்ந்துக்கிறேன். அண்ணன் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு தத்துவம் மாதிரி சொல்லிடுறேன். என் பயணம் என் கால்களை நம்பிதான். இவங்க கால்களை நம்பி உங்க கால்களை நம்பி போனா நான் திருப்பதி போனோம்னா திருப்பத்தூர்ல போய் இறக்கி போகல. அதனால எனக்கு சரியா வராது. இங்க பாருங்க, அண்ணன் சொல்றேங்க, அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. புரியுதா? ரெண்டாவது, இப்ப நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாடி ஐயா நேரு அவர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக நான் என்று பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற கோட்பாட்டை ஏற்று பாடுபட்டு தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேங்கிறாங்க. தங்கச்சி, நான் அரசியல் செய்யறது உங்களுக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு, அந்த குழந்தையின் குழந்தைக்கு. நான் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். நீங்க இருக்கிற மரத்துல ஒரு பாலத்தை பிடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. எனக்கு வேணாம், நான் பட்டினியா கூட கிடக்குறேன். இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். ஏன் அண்ணன் இப்படி பிடிவாதமா தனிச்சு நின்னுங்கிறத என் வெற்றி உங்களுக்கு உணர்த்தும் பாருங்க. செஞ்சுட்டாண்டா.